ஓகேவா? வேற Yeah. சிபியூஸ் ஆர் டிசைன் ஃபார் ஜெனரல் பர்பஸ். அதுல நிறைய யூனிட்ஸ் இருக்கும். அதுல ஒன் ஆஃப் தி யூனிட் தான் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் யூனிட். அது வந்து ஸ்பெஷலைஸ் ஃபார் ஒன்லி தட். அதர் யூனிட்ஸும் இருக்கு. அதுல நிறைய inefficiencies இருக்கு. Whereas GPUs, it is mainly made clarify for that, this. actually floating point integer point unit வந்து is basically நம்ம பண்ற எல்லா கம்ப்யூட்டேஷனும், இப்ப நம்ம கம்ப்யூட்டர்ல எழுதுற எல்லா ப்ரோக்ராமும் கேன் பி ரெப்ரசன்டட் வித் ஜஸ்ட் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் அடிஷன்ஸ் அண்ட் சப்ட்ராக்ஷன்ஸ் அண்ட் இன்டீஜர் அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், இந்த விஷயங்களை வச்சு ஸோ ப்ராசஸிங் அது வந்துடும். பட் என்ன ஆகும்னா இங்க நடக்கிற நிறைய விஷயங்கள், இப்ப சிபியூல வந்து நீ சொன்ன அந்த 5 விஷயங்கள் என்னன்னா, அந்த ஓஎஸ்ன்னு சொல்லுவாங்க, அப்புறம் பிரான்ச் ப்ரெடிக்ஷன் இருக்கு, பைப்லைனிங் இருக்கு, அது மாதிரி எக்ஸ்ட்ரா ஹார்ட்வேர்லாம் நிறைய இருக்கு ஆக்சுவலா. So இது எல்லாமே என்னன்னா, things here require a lot of serial processing, like the data dependency there. என்னன்னா ஒண்ணுக்கு அடுத்தது தான் இன்னொன்னு பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி நிறைய data dependency இருக்கிறதுனால CPU is optimized for such kind of operations. இப்ப நம்ம பண்ண வேண்டிய அந்த OS operations அது இதெல்லாம் வந்து is targeted to where ஒண்ணு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அடுத்தது பண்ண முடியும். அதனால it is very optimized for serial processing. While GPU, as you said, நம்ம நீ சொன்ன மாதிரி ஒரு பிக்சல்ல பண்றது எல்லா பிக்சலுக்கும் ரிப்பீட் பண்றதுனால it is very optimized for parallel processing. Yeah. So I think one more important thing என்னன்னா கான்டெக்ஸ்ட் ஸ்விட்சிங். இதுல CPU வந்து ஒரு ஜெனரல் ப்ராசஸ். அதுல வந்து ஒரு அப்ளிகேஷனுக்கு இன்னொரு அப்ளிகேஷன் கான்டெக்ஸ்ட் ஸ்விட்ச் பண்ணும்போது நிறைய டேட்டாவை ஸ்டோர் பண்ணும். அது டிஃப்ரெண்ட் கான்டெக்ஸ்ட் ஸ்விட்சிங் இருக்கு. Whereas in GPUs, we are almost doing the same thing. அதனால கான்டெக்ஸ்ட் ஸ்விட்சிங் பண்றது ஈஸி. ஓகே, இது ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, ஒன் ஆஃப் த மெயின் ப்ராப்ளம்ஸ் இன் கம்ப்யூட்டிங் என்னன்னா, the memory is very slow. Memory is slow. Computing is very fast. ஓகேவா? Most of the time, these integer and floating point units are waiting for memory to be loaded onto the register and to be computed. இதுக்கு நிறைய ட்ரிக்ஸ்லாம் சிபியூல பண்றாங்க, பைப்லைனிங்லாம் பண்றாங்க. பட் whereas in the GPUs அவங்க என்ன பண்றாங்கன்னா, almost all the data can be loaded in a single cycle. ஒரு 100 SM இருக்குன்னா ஒரே டைம்ல it can do a lot of data can be there. And for example, இந்த SMல வந்து it is waiting for some instruction. For example, ஒரு calculations A முடிஞ்சிச்சு, B வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஓகேவா? whereas A வந்து முடியறதுக்கு டைம் ஆகுது, it needs something to be loaded அப்படின்னா it can do calculation B. ஈஸியா கான்டெக்ஸ்ட் ஸ்விட்ச் பண்ணி இது வந்து இது பண்ணிடும். அந்த மெமரி லேட்டன்சி இருக்கு இல்லையா, மெமரி லோட் பண்றதுக்கான டைம் இருக்கு இல்லையா, ஒரு 5 சைக்கிள்ஸ் இருந்ததுன்னா அந்த டைம்ல வேற ஏதாவது கால்குலேஷன்ஸ் இருந்ததுன்னா இது ஈஸியா கான்டெக்ஸ்ட் ஸ்விட்ச் பண்ணிக்கும். அது இஸ் ஒன் ஆஃப் தி குட் திங்ஸ் அபௌட் ஜிபியூஸ் ஆக்சுவலா. Yes. So basically how நம்ம அதுதான் to add a little more to it, CPU வந்து ஜெனரலா வந்து நிறைய விஷயங்கள் பண்ணுது இல்ல. it has to manage the OS, it has to manage video playing, it has to manage user interaction, it has to manage all that kind of stuff. GPU வந்து is a dedicated system, தனியா வேலை செய்யறது. அதாவது நீ GPU எடுத்து CPU பண்ற வேலையெல்லாம் பண்ண முடியாது அதுல. அதனால since it is only dedicated to certain kind of processing, it is optimized for that kind of an operation. So அதனால என்ன பண்ணாங்கன்னா, இங்க இருக்கிற அந்த இங்க இருக்க memory hierarchy is slightly different. You have registers and then you have the cache and then you have DDR and then the hard disk. அந்த மாதிரி அந்த ஆபரேஷன் இருக்கிறது. இங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, அந்த கேஷ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு you just have a common memory, a shared memory and then registers directly. And then the common memory is directly attached to the DDR. So you manage how the data comes in and how you process it and then how you push it out. So in the cache la என்ன ஆகும்னா, cache CPU ல cache இருக்கிறதுனால it is very heuristic based on usage. அதுக்கு டேட்டா லோடிங் அது இதெல்லாம் மாறும். இங்க வந்து இட்ஸ் வெரி டிட்டர்மினிஸ்டிக். ஏன்னா நம்ம டிசைட் பண்ணுவோம் எப்ப அது டேட்டா வேணும், எப்ப அது வெளில புஷ் பண்ணணும் அப்படின்றது. யா ஓகே ஓகே
I think one of the main points which Nithilan suggested is that I think obviously CPU needs to match the OS. அப்போ ஜிபியூல OS இல்லை அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அதுல வந்து ஒரு ஸ்மால் OS தான் இருக்கு. It can't manage all the operations. Yeah. Okay. So in a configuration like AI பாத்தீங்கன்னா ஒரு CPU இருக்கும். ஒரு CPU இருக்கும். It is usually connected to 8. The maximum we have is 8 GPUs. For நீ எங்க simplicity, வரைகிற? we are drawing only 4 here. CPUs, all the CPUs are connected to the GPUs, and the GPUs are also connected with each other. Okay. Okay. So CPU here mainly act like a control unit actually. Most of the AI training இல்ல இன்ஃபரன்ஸ்க்கு இது ஒரு கண்ட்ரோல் யூனிட்டா இருக்கும். என்ன பண்ணணும்னா வர்ற டேட்டா மாடல் டேட்டா வருதுன்னா அந்த டேட்டாவை லோட் பண்ணி அது பிரிச்சு மல்டிபிள் ஜிபிஎஸ்க்கும் கொடுத்துரும். இது கொடுத்துட்டு அந்த ஜிபியூ எல்லாம் ஒர்க் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமேட்டு அந்த ஜிபியூ பேக் சென்ட் பண்ண டேட்டாவை எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி திருப்பியும் அனுப்பிச்சிடும். ஸோ சிபியூ ஆக்சுவலி மெயின்லி ஆக்ட்ஸ் லைக் மாஸ்டர்னு வச்சுக்கலாம், இல்லைனா ஒரு கண்ட்ரோல் யூனிட் மாதிரி வச்சுக்கலாம். ஜிபியூஸ் தான் மோஸ்ட் ஆஃப் தி ஏஐ ட்ரைனிங் ஒர்க்கை பண்ணுது. மோஸ்ட் ஆஃப் தி ஏஐ ட்ரைனிங் ஒர்க்கு இன்ஃபரன்ஸ் என்னன்னா மோஸ்ட்லி as we discussed matrix multiplication தான். So the GPUs are very optimized for matrix multiplication. அந்த matrix multiplicationலாம் இது அனுப்பி இது ஒர்க் பண்ணிக்குது. ஓகேவா? ஸோ இதுல ஒன் ஆஃப் த மெயின் இஷ்யூஸ் இதுல என்ன அப்படின்னா சிபியூக்கும் ஜிபியூக்கும் ஒரு நெட்வொர்க் கனெக்ட் பண்ணிருக்கு. இது பிசிஐ எக்ஸ்பிரஸ் லேன்பாங்க, பிசிஐ இ எக்ஸ்பிரஸ் லேன்பாங்க. இது ரொம்ப ரொம்ப ஃபாஸ்டான கனெக்ஷன் கிடையாது. It can support maybe up to 200 GB per second or something like that. ஒரு உதாரணத்துக்கு. ஸோ இந்த கனெக்ஷன் ஸ்பீட்ல டேட்டா புஷ் பண்ணும் போது ஜிபியூஸ் ஆர் சோ ஃபாஸ்ட் தட் மோஸ்ட் ஆஃப் த டைம் இட் எண்ட் அப் வெயிட்டிங் ஃபார் ஆல் த டேட்டா. பிளஸ் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஜிபியூக்கு போயிட்டு வரக்கூடாது. ஸோ யூ ஹேவ் டு ரெடியூஸ் த அமௌண்ட் ஆஃப் கம்யூனிகேஷன் பிட்வீன் சிபியூஸ் அண்ட் ஜிபியூஸ், ஆல்சோ தி இன்டர்னோட் கம்யூனிகேஷன் பிட்வீன் ஜிபியூஸ். ஆஸ் மச் அஸ் பாசிபிள் டேட்டா மெமரியிலே வச்சுக்கணும், இல்லை கேஷ்லேயே வச்சுக்கணும். ஆஸ் மச் அஸ் பாசிபிள் டேட்டா ஒரே ஒரு ஜிபியூலேயே வச்சுக்கணும். ஸோ தட் எல்லா நெட்வொர்க் கம்யூனிகேஷனோ இல்லை மெமரியிலேருந்து லோட் பண்ணுறதோ கம்ப்யூட்டேஷன் ஸ்பீடை ஸ்லோ பண்ணிடும். அதுதான் ஐடியா. இது there is this thing called double buffering னு சொல்லுவாங்க. where what they do is இப்ப you can think of processing as A and then there is a memory which is B அப்படின்னு வச்சுக்கிட்டா B ல நீ டேட்டாவை let's say you are doing one, you process one using A while you load the second part of it. 2 will get loaded. Okay. 2 load A will do the processing. And once A processing முடிஞ்சதுக்கு அப்புறம் what you do is இது ரெண்டு இந்த buffer switch ஆயிடும். 1 will be written out while 2 will be processed. Okay. 2 will be processed by A. While 2 is processing A, 3 will be loaded also. Okay. So இப்போ என்ன ஆகுதுன்னா data and processing are hidden behind each other. Yeah. ஸோ டேட்டா லோட் ஆகிற டைம்லையும் நீ வேலை செஞ்சுட்டு இருக்க. அப்போ அந்த வேலை செஞ்சு முடிக்கிறப்ப அந்த டேட்டாவை திருப்பி புஷ் பண்ணிட்டு இருக்க while அடுத்த டேட்டா இஸ் கெட்டிங் லோடட். திஸ் இஸ் கால்டு பஃபரிங்னு சொல்லி how to hide. This will work at various levels. Lower most லெவல்ல இருந்து ஹையர் மோஸ்ட், அதாவது ரெஜிஸ்டர்ல லோட் ஆகுறதுல இருந்து அடுத்தது டிஎம்ஏல மெமரியில லோட் ஆகுறதுல இருந்து அப்புறம் ஹார்ட் டிஸ்க்ல லோட் ஆகுறதுல இருந்து எல்லாமே இந்த மாதிரி தான் ஜெனரலா நடக்கும். திஸ் இஸ் யூசுவலி கால்ட் டபுள் பஃபரிங். வெரி இதை பத்தி நம்ம நல்லா டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் நினைக்கிறேன். CPU இஸ் த ஃபாஸ்டஸ்ட், மெமரி அதோட கொஞ்சம் ஸ்லோ, நெட்வொர்க் அதோட ஸ்லோ, ஸ்டோரேஜ் இஸ் யூசுவலி ஈவன் ஸ்லோவர். ஸோ ஐ திங்க் ஆல் திஸ் டெக்னிக், நித்தின் பண்ண டெக்னிக் எல்லாம் we have to keep it maybe the data as close to the CPU's cache or registers. அதுக்கு போச்சுன்னா you have to try to keep it within the memory of a single device. அதுக்கு போச்சுன்னா நெட்வொர்க்லேயே try to access it closest to it possible. அப்புறம் try to avoid going to the storage as much as possible because it's the slowest. Okay. So அதுக்காக தான் என்ன பண்ணுவாங்கன்னா as you said the amount of data which you are transferring இல்ல, you usually transfer a lot of data. Like இங்க இருந்து CPU ல ரொம்ப கம்மி டேட்டா தான் ஆக்சஸ் ஆகும்.
அப்படியே கீழே வர 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 ஸோ இங்கேருந்து ப்ராபப்ளி ஒரு லெட்ஸ் சே யூஆர் ட்ரான்ஸ்ஃபரிங் அட் ஜிபி லெவல், இங்கே போகிறப்ப அது எம்பியில் மாறும், இங்கே போகிறப்ப அது வந்து கிலோபைட்ஸில் மாறும், அப்புறம் சிபியூவில் போகிறப்ப அது பைட்ஸ் லெவலில் மாறும். Okay, his idea is correct, but the scale may be slightly wrong. But you understand, Ashla. Maybe, okay. I think I want to just explain only one more thing before we close this. Maybe you can go to the next page. Cool. I think one thing I want to see is that what an interesting point is the programming of CPUs and programmings of GPU. Okay. Simple. See, programming பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஆக்சுவலா வந்து ஒரு a plus b பண்ணும் அப்படின்னா சிபியூல என்ன பண்ணுவோம்னா ஒரு அரே ஆஃப் a and c is equal to a plus bன்றதான் பண்ணணும் சிபியூல. இப்போ நீங்க சிபியூல என்ன ப்ரோக்ராமிங் பண்ணுவீங்கன்னா for I is equal to 0 to 10, c of I is equal to a of I plus b of I. இப்படிதான் நீங்க ப்ரோக்ராமிங் பண்ணுவீங்க சிபியூல. இதுவே ஜிபியூல ப்ரோக்ராமிங் பண்ணும்போது டிஃப்ரெண்டா பண்ணணும். அதுக்கு தான் வந்து CUDAன்னு ஒரு லாங்குவேஜ் இருக்கு. CUDA லாங்குவேஜ்ல என்ன பண்ணணும்னா if you launch the kernel as a thread அந்த ஃபார் லூப்ல இருக்கிற அந்த ஐ வந்து the output which is output C ல work output is independent of the past or previous outputs of A and B, right? So அதனால there is you can parallelize it. So since it can be parallelized in CUDA என்ன பண்ணுதுன்னா as you said instead of doing it one after the other, in for loopல வந்து first 0 process பண்ணும், அப்புறம் 1 process பண்ணும், அப்புறம் 2 process பண்ணும், இன்னும் 3 process பண்ணி அப்புறம் then till 10. So it takes like 10 loops to finish this. While in CUDA all இதே வந்து நம்ம 10 threads launch பண்ணி ஒவ்வொரு த்ரெட்டுக்கும் இந்த வேல்யூ கொடுத்துக்கலாம். C of thread 1, thread 2, thread 3 is equal to அந்த thread. So அந்த CUDA programming language ஓட வேயும் ஒரு டிஃபரெண்ட் ஆக்சுவலா. Yes. This is something you have to learn. ரொம்ப சிம்பிளிஃபைடா சொல்லிருக்கேன், but something you can understand actually. Basically என்ன ட்ரை பண்ணுதுன்னா if there is parallelism possible in the programming, it will automatically parallelize it. So இந்த நீ எழுதுறது வந்து இந்த மாதிரி for loopல எழுதினாலும் CUDA knows that there is no dependency, and so it will launch it as 10 different parallel threads which can compute the whole thing in one step. Yes. So இங்க 10 iterationல முடிஞ்சது, இங்க வந்து ஒரே iterationல அந்த இப்ப 100 இருந்தாலும் 100மே ஒரே iterationல முடிக்க முடியும். If you have you can launch 100 threads. இந்த மாதிரி CPU கோடையும் வந்து there is programming language like OMP, OpenMP or OpenACC. இந்த மாதிரி லாங்குவேஜ் வந்து இதோட CUDAவை கன்வெர்ட் பண்ணலாம், பட் அதுல நிறைய கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்கு. பட் இந்த மாதிரி CUDA லாங்குவேஜ் கத்துக்கிட்டீங்கனால தான் இந்த GPUs வந்து நல்லா ஃபாஸ்டா ப்ரோக்ராம் பண்ண முடியும். That is one of the reasons they run very fast. And to set the proper இது வந்து என்னன்னா so இதுல என்னன்னா if you are doing 100 times that reduces to one time, which is one cycle. Yes 100x faster. Yes. And 100x ன்றது வந்து is a very high number, but it can be more than that also if you know how to actually parallelize it. Very poorly written serial code ஓட 100x faster பண்ணும்.